ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, தேங்காய் 1 கப், வெல்லம், தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பால், ஏலக்காய் 2 தட்டி வச்சுக்கணும். இதில் என்ன பண்ணணுன்னா, நம்ம நேற்று போட்டோம்ல அந்த வீடியோவில் நம்ம எப்படி மாவு தயாரிக்கிறது நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. ஒரு 2 கப் மாவு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக இனிப்புக்கு சுகரு, கொஞ்சமாக தேங்காய் இது போட்டுக்கணும். நல்லா சுடுதண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு எப்படி நம்ம மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி பிசைவோம், அதேமாரி இதுக்கும் நம்ம மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். அந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு சப்பாத்தி மாதிரி இப்படி நல்லா அமுக்கணும்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா என்ன பண்ணால் குட்டி குட்டி பாலாக எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் நீல ஷேப்பில் வேணாலும் நீல ஷேப்பில் வச்சுக்கணும். நம்ம ஒரு வடை சட்டி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சோம்ல அந்த மாவையும் அதில் போட்டுக்கணும். கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு நம்ம அரிசி இப்போ நம்ம அரைச்சோம்ல அதில் 1 ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். அதில் ஊற்றணும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். அப்புறம் நம்ம வெல்லம் 1 கப் எடுத்தோம்ல அந்த கப்பில் நல்லா காய்ச்சி அதில் இருக்க கசடெல்லாம் எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். 1 கப் நம்ம நார்மலான பால், அது 1 கப் ஊற்றிக்கணும். பால் ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா என்ன பண்ணால் தேங்காய் பால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஊற்றணும், இல்லைன்னா கொஞ்சம் திரிஞ்சு போயிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட்